வீரர்களே, அரண்மனையை தாக்குங்கள். எந்த வழியிலும் அவர்கள் தப்பிக்க கூடாது. நாலாபுறமும் சுற்றி வளைத்து அவர்களை தாக்குங்கள். மகாராஜா வாழ்க. அந்த கதவை உடையுங்கள். உள்ளே போய் தாக்குங்கள். மகாராஜா என்ன பாதுகாவலனா நியமிச்சிருக்காரு. அதனால நான் யாரையும் உள்ள வரவிட மாட்டேன். இந்த கோட்டைக்கு பாதுகாவலனா நான் தான் இருப்பேன். மகாராஜா வாழ்க. முடிச்சு வச்சிட்டீங்களாடா? அரண்மனைக்குள்ள வரணும்னு முயற்சி பண்றவங்களை நான் உயிரோட விடவே மாட்டேன். என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? மகாராஜா என்னை பாதுகாவலனாக நியமித்துள்ளார். அதனால் இங்கு இருப்பவர்கள் யாரும் வெளியே செல்லவும் அனுமதி இல்லை. வெளியே இருப்பவர்கள் உள்ளே வரவும் அனுமதி இல்லை. டேய், திரும்பவும் முட்டிட்டான் போல இருக்கே. டாக்டர் பட்டாவு டேக்கர் கிட்ட இவனை கூட்டிட்டு போய் பட்டி பார்த்து டிங்கரிங்லாம் பண்ணாதான் சரியாவான் போல இருக்கு. இல்லைன்னா இப்படிதான் கடைசி வரைக்கும் முட்டிக்கிட்டே நிற்பான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கட்டு. முதல்ல நம்ம உள்ள போற வழியை பார்க்கலாம் வா. இன்னைக்கு என்ன கேரக்டரா மாதிரி உள்ள உட்கார்ந்துருக்கானோ. ஒரு அடி முன்னால எடுத்து வைக்காதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் வேற மாதிரி பண்ணிடுவேன். நான் உங்களை மகாராஜாவோட அரண்மனையை தாக்க அனுமதிக்க மாட்டேன். இந்த வருது பாரு. என்னடா இவன் இட்லி தட்ட மாறல மாட்டி நிக்கிறான். பயபுல அண்ணியை விட மோசமா இருப்பான் போல இருக்கு. இவன் மண்டுக்குள்ள பூந்து இவன் ஒரு சிப்பாய் இல்லன்னு எப்படி நம்ம நிரூபிச்சு காட்டுறது? கட்டு, என் 6வது அறிவில் அலாரம் அடிச்சிருச்சு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லுது பாரு. பெரிய கண்டுபிடிப்புப்பா. இல்லைன்னா மட்டும் இங்க ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது பாரு. முதல்ல இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசி. என்னையா யோசிக்கிறது? நான் இப்பவே உள்ள போய் அவன் காது மேலே ஒன்று போட்டு எப்படி வெளியே கூட்டு வரேன்னு மட்டும் பாரு. என்ன ஆளை காணும்? திடீர்னு பாகுபலி மாதிரி பறந்து அம்பு விட்டுற போறான். நினைச்சேன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன்டா. விட்டுட்டான் அம்பு விட்டுட்டான். மூக்கு மேலே விட்டுட்டான். என் மூக்கு போச்சு கட்டு. என்னடா இது பபுல்கா மாதிரி விட்டுச்சு. குடமிளகா மாதிரி ஆயிடுச்சே. என் மூக்கு எப்படி இண்டிகேட்டர் மாதிரி ஆக்கிட்டான் பாத்தியா? நான் அவனை விடவே மாட்டேன் கட்டு. இந்த பட்டுவை தடுக்கணும்னு மட்டும் பிளான் பண்ணாத, ஓகே? அவனோட இந்த மறக்கிற வியாதியை நம்ம ஓவரா சகிச்சுக்கிட்டோம். நீ இந்த டோரை டக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டே இரு. அப்பதான் அவன் கவனம் பூரா இங்கேயே இருக்கும். நான் நைஸா மேல இருக்க ஜன்னல் வழியா உள்ள போந்து பின்னாடியே போய் அவன் மண்டையில டங்கு 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 4 குத்து குத்துனா அவனுக்கு இனிமே எதுவுமே மறக்காது. அதுக்கப்புறம் அவன் வில்ல புடுங்கி அவன் மூக்குலயே எல்லா அம்பியை விட்டு அவன் மூக்க சீரியல் செட் மாதிரி ஆக்க போறேன். அப்ப டோரை நீ டொக்கு டொக்குன்னு தட்டு, நான் கூரையை பிச்சுட்டு உள்ள போறேன். இல்ல கட்டு, அவ மூக்குல நான் தான் கை வைப்பேன். மகாராஜா வாழ்க. யாராலையும் இதுக்குள்ள வர முடியாது. அப்படி வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஆரம்பிச்சிரு. டேய் கைப்புள்ள, இதோ வந்துட்டேன். என் மூக்குலிய அம்பு விடுற உன்னை. என்ன கயிறு நழுவுது? என்னது? காப்பாத்துங்க. கட்டு போதும், தட்டுறத நிறுத்துப்பா. இங்க பாரு கீழே. நான் நாக் அவுட் ஆயிட்டேன். என்ன அடி. பட்டு தான் பறந்தேன். என்ன இப்படி தவழ்ந்துட்டு இருக்க? நம்ம ஒழுங்கா பட்டாவு டேக்கருடைய ஃப்ரிட்ஜ் வழியா புந்து நம்ம இதுக்குள்ள வந்திருக்கலாம். அப்படி ஒரு வழி இருக்கிறது அந்த பைப்புலை கூட தெரியாது. சோ அது வழியா உள்ள புந்து அவன் மண்டமலையே நக்கு நக்குன்னு கொட்டலாம். வா, ஐடியா எப்படி? நல்ல ஐடியாலாம் நார்னதுக்கு அப்புறம் சொல்லுங்கடா. ஆமாமா, நான் கேட்ட எல்லா பொருளும் எனக்கு இமிடியேட்டா வேணும். எனக்கு உடனே ஏர் டெலிவரி பண்ணிடுங்க. நான் மொட்டை மாடில நிக்கிறேன். அட சீக்கிரம் வாங்கப்பா. அதுக்குள்ள
டெலிவரி பண்றாங்க. முதலாளி வாழ்க, மகாராஜா வாழ்க. டெலிவரி வந்துருச்சு. ஓபன் தி டோர். அடுத்ததா நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. கை தாங்களா கூட்டு போப்பா. காட்டு பாட்டு உங்க 2 பேரையும் பார்க்கும்போது போர்ல ஏதோ சண்டை போட்டு வர மாதிரி தெரியுது. வெற்றி உங்களுக்கே உண்டாகட்டும். என்னத்த சொல்றது, அதுவும் ஒரு வித சண்டை தான். டிங் டாங் மண்டைக்குள்ள திரும்ப அண்ணியும் பூந்துட்டான். அந்த மண்டை பையன் மகாராஜாவுடைய வாரியரா. ஓ, மண்டையில இருக்கிற மசாலாலாம் கொட்டி போச்சு டாக்டர். சாரி. ஃப்ரிட்ஜ். எனக்கு தண்ணி வேணும். அடிச்சு அடியில உலகம் பூரா சுத்தி நாக்கு வறண்டு போச்சு. என்னையா இது என்ன ஃப்ரிட்ஜா இல்ல அரவணா ஸ்டோர் ஷூ ராக்கா? இங்க என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அது எதுவும் உண்மையா இருக்காது. உண்மையா இருக்கிற எல்லாம் உங்க கண்ணுக்கும் தெரியாது. டூங்கிள் டூங்கிள் லிட்டில் ஸ்டார், தாத்தா ஒரு ஓல்டு ஸ்டார். எப்படி? பட்டு உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா. ஆமா, அது என்ன குண்டா மஞ்சள் கலர்ல? எது? இதா அந்த மண்டைக்கு இதை வச்சே மண்டை மேல போடுவோம். வா, இது லாலிபப் வச்சா? ஆமா, இதேதான். இதை வச்சு அவன் மண்டை மேல போட்டு சாக கொடுக்கணும் பார்த்தா இது என் மண்டை மேல போடுது. அம்மா இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் இங்க என்னெல்லாம் தெரியுது அதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு. நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? இதை நான் என்னோட எதிரிகளுக்காக உருவாக்கி இருக்கேன். எதிரி நம்மள அடிக்க வருவான், ஆனா இது அவன் கைக்கு போயிடுச்சுனா அவனா தான் மாறி மாறி உத வாங்கிக்கிட்டு இருப்பான். இது டைமிங். ஐயா பட்டாவு டேக்கர் ஐயா, அந்த டிங் டாங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுங்க. இந்த ஸ்ப்ரேவை கொண்டு போய் அவன் மேல ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அவன் சொருதிக்கிட்டே இருப்பான். அந்த நேரமா பார்த்து அவன் தலையில அடிச்சிருங்க. அவன் தலையில அடிச்சா அவன் சரியாயிடுவான். என்ன நான் சொல்றது? டெல்லிக்கு ராஜாவானாலும் தாத்தா சொல்ல தட்டாது. பத்திரமா வச்சுக்க. தேங்க்யூ டாக்டர். சரி வா பட்டு, இப்ப ஃப்ரிட்ஜ் வழியா நம்ம வீட்டுக்குள்ள போலாம். அதை குடுக்கட்டு. ஏன்? முதல்ல இந்த பட்டு தான் போவான். அவன் மூக்குல நான் தான் கை வைப்பேன். இந்த பட்டு அவனை சரி பண்ணாம அடங்க மாட்டான். கைப்புள்ள டிங் டாங் ரெடியர். எங்க மகாராஜா அஜிராஜ் வாழ்க, எங்க மகாராஜா அஜிராஜ் வாழ்க. யோ கேனனா. என்னாச்சு பட்டு? அப்பா உடம்பு பூரா அரிக்குது. படாவடேக்கர் ஏதாவது பண்ணுங்க. சீக்கிரம் மாத்து மருந்து கண்டுபிடிக்கியா. ஓ, ஏய், அவன் கொண்டு வந்துட்டான். இங்க இருந்து ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உடம்ப சொரிஞ்சதெல்லாம் போதும். எல்லாரும் இங்க இருந்து ஓடிடலாம்ப்பா, ஓடிடலாம். திரும்பி பார்க்காம ஓடி வாங்கப்பா. மகாராஜா அஜிராஜ் வாழ்க. இனிமே இந்த அரண்மனைக்குள்ள என்னோட அனுமதி இல்லாம யாராவது நுழையறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்புறம் அவ்வளவுதான். ஒரு நல்ல செய்தி இருக்கு, ஒரு கெட்ட செய்தி இருக்கு. நல்ல செய்தி என்னன்னா நம்ம தப்பிச்சிட்டோம். கெட்ட செய்தி என்னன்னா அந்த டிங் டாங் டாக்டர் பட்டாவு டேக்கரோட லேபை ஆக்கிரமிச்சிட்டான். என்ன ட்ரை பண்ணலாமா? தீயா வேலை செய்யணும், சரியா? ஃபுல் ஃபோர்ஸ். நம்ம குறிக்கோளுக்கு குறுக்க சட்டம் பாயுது. அச்சோ, தோத்து போட்டு ஆம மாதிரி ஆயிடுது. என்ன நடக்குதுங்க? என்னவே நடக்குதுங்க? சார் என்னங்க சார், முதல்ல டீயை குடிங்க. இடுப்பு போச்சுல. யாரோட ஆபீஸ் கதவை உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க? திருட முயற்சி பண்ண காரணத்துக்காக நான் உங்களை கைது செய்யறவே. என்கிட்ட இருந்து நீங்க தப்ப முயற்சி பண்ணுனா உங்களை நொறுக்கிருவே.
சார் இது எங்களுடைய ஆபீஸ். டிங் டாங் உள்ள போது அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கான். உங்க டெரர் உருவத்தை வச்சு அவனை மிரட்டினீங்கன்னா கண்டிப்பா அவன் பயந்து வெளியே வந்துருவான். மகாராஜா அதிராஜ் வாழ்க, மகாராஜா அதிராஜ் வாழ்க. மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து திரும்ப போயிடுங்க, இல்ல யாரும் உயிரோட திரும்ப மாட்டீங்க. இங்க பாருல டிங் டாங், நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நான் தான் இன்ஸ்பெக்டர் மன்வாணி. ஒழுங்கா சட்டத்துக்கு முன்னாடி சரண்டர் ஆயிடு, இல்லனா உன்னை நான் சும்மா விட மாட்டவே. சட்டத்தோட கைகளை பாக்குற, ஆனா கால் ரொம்ப நீளமா இருக்கும். நீ எங்க போனாலும் நான் உன்னை ஓடி வந்து பிடிச்சிருவல. நம்பிட்டேன். ஓ நோ, என்ன பட்டு யாராவது அறிவு சொல்லுது, இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. சீக்கிரம் உஷாரா இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா அவ சரண்டர் ஆயிடுவான். நீங்க பயப்படாதீங்கவே, சட்டத்துக்கு தைரியம் இருக்கு. பேசுற மாதிரி பேசுனா எல்லா பயலும் பயப்படுவாங்க. ஐயா அங்க பாருங்க, சட்டத்துக்கு கட்டம் சரியில்லை. நான் உங்கள மாதிரி ஓடுறவன் கிடையாது, ஓட வைக்கிறவன். இப்ப அவன் கதவை திறந்து வந்து என் காலடியில விழுவா. சரண்டர் ஆயிடு. இந்த வருது பாரு, வாங்கிக்க. I am escape. I am escape. உங்களை காப்பாத்த தோ வரேன் சார். வண்டி வாங்க, வாங்க. யாருக்கிட்ட யாரு வச்சுக்கிறது? எப்படி சார் நம்ம ஐடியா? ஐயா, யாராவது என்ன காப்பாத்துங்க ஐயா. பிரதர், சிஸ்டர், வயசான இங்க பாரு தம்பி, வயசானவனை இப்படி நீ செய்யக்கூடாது. நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன், நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். மகாராஜ் வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா அதிராஜ் வாழ்க. நம்பிட்டேன். மகாராஜா மட்டுமா வாழ்க, நீங்களே தான் வாழ்க. போயிட்டு வாங்க. எலே சம்மர் சிங், டீ எடுத்துட்டு சீக்கிரம் வா. இதோ கொண்டு வரேன் சார், உங்களுக்காக ஓடி வரேன். அங்கேயே நில்லுங்க. இங்க பாருங்க எதிரிகளா, இப்பவும் உங்களுக்கு டைம் இருக்கு, ஒண்ணும் கெட்டு போகல. அங்க இருந்து அப்படியே யூட்டர்ன் அடிச்சு ஓடிருங்க. ஏன்னா யாரையும் இந்த அரண்மனைக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன பண்றது இவனை? அப்படியா? மகாராஜ் அதிராஜ் வாழ்க. எவ்வளவு அழகா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய கொம்பு எடுத்துட்டு ஓடி வர நீ. மகாராஜா அஜ்ராஜ் வாழ்க. என்ன பண்ண போது பக்கி? வயசான ஏன் மேல ஏன்டா விழுந்தீங்க? நமக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, டுங்கிள் டுங்கிள் லிட்டில் ஸ்டார், தாத்தா ஒரு ஓல்டு ஸ்டார். எப்படி இருக்கு? எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்டா. இதுல நீங்க உட்காந்து பழகுங்க. அப்படியே இதுல உட்காந்து மேலையும் பறக்கலாம். அங்க இருந்தே அவனை அப்படியே தாக்குங்க. ஏ கட்டு, இந்த பட்டு இதுல பறந்து மேல போறான். அப்படியே சிம்னி வழியா உள்ள இறங்கி வீட்டுக்குள்ள போயிடுவான். அவன் இந்த கதவு கிட்ட தான் நிக்கிறான். நான் நைஸா அவன் பின்னாடி போய் அவன் மண்டையில ஒரே அடி அடிச்சு அவனை பழைய மாதிரி குணமாக்குவேன். அப்ப சரி, நான் கதவு வழியா போய் அவனை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பின்னாடி வழியா வந்து அவனை மண்டை மேலே டங்குன்னு வச்சிரு. டன். யா, என்னப்பா அது, 2 ஸ்பேனர் தான் ஆட்டினாரு, கியர்ல வந்துச்சு. என்னவோ போ. போயிட்டு மிஸ்டர் காலு குடு. அங்க பாருங்க, அங்க என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்களா? யூஸ் மீ. கவர்மெண்ட் நம்மளுக்காக புதுசா டாய்லெட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இனிமே நம்ம அதுல தான் யூஸ் பண்ணணும். வாங்க யூஸ் பண்ணிடுவோம். நிறுத்துங்க, என்ன பண்றீங்க? இது ஒன்னும் பப்ளிக் டாய்லெட் இல்ல. சீக்கிரம் வேற எங்கயாவது போங்க, போங்க, நிறுத்துங்க. ஏய் ஷோ, போ அந்த பக்கம். வாங்க வாங்க. அந்த பக்கம், இந்த பக்கம் இல்ல. ஆளை காணோம். இந்த
சிம்னி வழியா தான் இறங்கி ஆகணும். வீரர்களே, எப்படியாவது அரண்மனை உள்ளே செல்ல முயற்சி செய்யுங்கள். வழுக்கிச்சு டபிள்யூ மாதிரி ஆயிடுவேன். பத்த வச்சுட்டானா? டேய் டிங் டாங், உன் மூக்குல நான் தான் கை வைப்பேன். என்ன ஒரே நிசப்தமா இருக்கு? எங்க போச்சு அந்த கைப்புள்ள? வீரரே, உமது வீரத்தை பார்க்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. உங்கள் வீரத்தை பார்த்து நான் உங்களை இந்த படையின் தலைவனாக நியமிக்கிறேன். உன்னை எங்க போனாலும் நான் விட மாட்டேன். டேய், நான் வருவேன்டா. எவ்வளவு சொல்லி நீ உள்ள வரனா என்னடா அர்த்தம்? உங்களை யாரு டிங் டாங்க பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசா கொடுக்க போறேன். ஆமா, அப்படியா? நான் போய் பிடிக்கிறேன். நான் போய் பிடிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு டிங் டாங், நீ ஓவரா ஆட்டம் போட்டுட்ட. உன்னை திரும்பவும் பழையபடி மாத்துறதுக்கு இதை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. ஏ கட்டு, அவனை விடவே விடாத. அவனோட எல்லா அடிக்கும் பதிலடி நீ கொடுத்தே ஆகணும். வயசான காலத்துல ஏன் மேல ஏன்டா இவ்வளவு பெருசா போட்டீங்க? ஏ கட்டு, உன்னை அவன் கூட சண்டை போட சொன்னா நீ ஏன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இந்த யுத்தம் இப்ப முடிஞ்சு போச்சு. பட்டு நீ என்ன பண்ணனா? ஆஹா, பிரமாதம் வீரரே, பிரமாதம். உங்க வீரத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க வீரம் என்ன மெய்சில் இருக்க வைக்குது. எதிரிகளை சும்மா அடிச்சு தும்சம் பண்ணிட்டீங்க. சண்டை போட்டதெல்லாம் போதும், யுத்தத்தை இதோட நிறுத்துங்க. அது எனது கடமை மகாராஜா. மகாராஜா அதிராஜ் வாழ்க! மகாராஜா அதிராஜ் வாழ்க! எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட வீரத்தை பாராட்டுற வகையில உங்களை படைத்தலைவனை தேர்ந்தெடுக்கிறேன். உங்க வீரத்துக்கு சன்மானமா மூட்டையா வைரத்தை கொடுக்கலாம்னு இருக்கேன். என்னோட 2 அரண்மனை உங்க பேருக்கு எழுதி வைக்கலாம்னு இருக்கேன். என் வீட்டுக்கு பின்னாடி 2 ஆறு ஓடுது, அதுவும் உங்களுக்கு தான். என்ன லுக்கு மாறுது? என்னவா இருக்கும்? அம்மிசே காணோம். ஏய் போடியானா மகாராஜா, நான் உன்னை விட மாட்டேயா. எங்க போனாலும் இந்த வாளால உன்னை. ஏய் மாவனே தெளிஞ்சிருவான். இது எந்த இடம்? கட்டுப்பட்டு சார், நான் இந்த கெட்டப்ல இந்த நேரத்துல இங்க நான் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இப்ப கேள்றா. நீ இப்போ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நான் உனக்கு சரியா சொல்லி புரிய வைக்கிறேன் தம்பி.
பக்கத்துல வராரு. டிங் டாங் சீக்கிரமா உள்ள போ, உள்ள போன்றல போ. அடே நான் அவனை சும்மா விட மாட்டேன். அவன் என் லேப ஒரு வழி ஆக்கிட்டான். அது இல்லாம என் ஆபீஸையும் அடிச்சு நொறுக்கிட்டான். அவன் இதெல்லாம் ஒண்ணு வேணுனே பண்ணல டாக்டர். பாவம் அப்பப்ப அவனுக்கு லைட்டா நட்டு கழறோம். பையன் உண்மையிலே தங்கமான பையன் தெரியுமா? கட்டுப்பட்டு சார், உங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லா பொருளும் தூள் தூளா உடைஞ்சிருக்கே. நான் ஒருத்தன் இங்க இருக்கும்போது எப்படி சின்னாப்பனமா உடைஞ்சது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல. நான் ஒருத்தர் இருக்கும்போது இப்படி ஆயிருச்சுங்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே இந்த பதவியில நான் நீடிக்க விரும்பல சார். நான் கிளம்புறேன். இட்லி தட்டை நெஞ்சில கட்டி என்ன சார் பிரயோஜனம்? நான் கிளம்புறேன் சார். கடமையில இருந்து நான் தவறிட்டேன் சார். கிளம்புறேன். என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு பயிற்சி ரொம்ப கம்மியா இருக்கு சார், கம்மியா இருக்கு. பாவம் பையன் இதுக்கப்புறம் எங்க போவான், எங்க சாப்பிடுவான், என்ன குடிப்பான்? சாப்பாடு தண்ணி இல்லாம பசி பட்னியோட தெருவுல தான் விழுந்து கிடப்பான். ஒருவேளை அந்த டைம்ல இவனுக்கு மறக்கிற வியாதி வந்துருச்சுன்னா இவன் யாரு, எங்க இருந்து வந்தாங்கிற எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு தெரியாம போயிடுமே. பாவம் இவன் வாழ்க்கைய ஒரு கேள்விக்குறியாயிடும். ஏன்னா இவனுக்கு நம்மள விட்டா சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருமே கிடையாது. பட்டு ஒரு மணி ஒப்பாரியா வச்சிட்டு இருக்க. நான் அழுவுலையே. அப்புறம் எதுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வருது? அது கோல்டு ஜாஸ்தியாகி கண் வழியா தண்ணி வருது. இது எனக்கு பூ கிடைச்சிருக்கு இல்லையா, அதான் கண் வழியா தண்ணி வருது. அவனை பிடிப்பா. டிங் டாங் நில்லு, எங்க போகாத, நில்லு, கோச்சிக்காத. ஏய் நில்லு மேன். என்ன சின்ன பையன் மாதிரி கோச்சிட்டு திரும்பி பார்க்காம போற? இந்த ஆபீஸ்ல பிரச்சனை வரதுக்கு காரணமே நீ தான். எந்த ப்ளூ டி-ஷர்ட் சொன்னா எங்களால தான் பிரச்சனை. இந்த ஆளால பாதி பிரச்சனை. ஆராய்ச்சி முத்தி போய் ஆபீஸ்ல உள்ள அண்டா குண்டால பறக்க விட்டுறாரு அடிக்கடி. அப்போ அப்படி இப்படி இருக்கதானே செய்யும். இதுல உன் மேல எங்க தப்பு இருக்கு? நீ எப்படி பார்த்தாலும் நம்ம பையன் இல்லையா? நான் கட்டி பிடிச்சிக்கலாம். இருக்கட்டும். இங்க பாரு டிங் டாங், இன்னையில இருந்து உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுக்கிறேன். நீ என்னோட சகோதரன், ஒரு மாவீர. நீ இங்க இருந்து போக கூடாது தம்பி, போக கூடாது.